வெல்கம் டு RANN ரன் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்லேயே எப்படி மஞ்சள் பொடி அரைக்கிறதுங்கிறது தான். ரொம்ப ஈஸியாக சிம்பிளான ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி நம்ம வீட்லேயே மஞ்சள் பொடி அரைச்சிக்கலாம். கண்டிப்பாக ஸ்டோரில் வாங்குகிற மஞ்சள் பொடியை விட ரொம்ப உங்களுக்கு அது பெனிஃபிட்டாக இருக்கும். அண்ட் இது யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் அதை நீங்கள் கண்டிப்பாக ஸ்டோரில் வாங்குகிற பேக்கெட் மஞ்சள் தூள் வாங்கவே மாட்டீங்க. நம்ம பொங்கல் சீசனில் எப்போவுமே இந்த மாதிரி கிழங்கு கிடைக்கும். அதை நம்ம பானையில் கட்டி நம்ம அந்த பொங்கல் வேகும்போதே அந்த மஞ்சளோட வாசம் அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த மஞ்சள் தான் நீங்கள் வாங்கிக்கணும். அந்த மஞ்சள் வாங்கினதுக்கு அப்புறமா அதை அந்த ரூட்டு பீஃப் அது எல்லாத்தையும் நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வச்சுக்கணும். மஞ்சளில் இருக்கிற குர்குமின் காம்பனண்ட்டை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. நிறைய டாக்டர்ஸ் இதை பற்றி பேசியிருக்காங்க. இந்த மஞ்சளோட நிறைய பகுதி இருக்குது. அதாவது தாய் மஞ்சள்னு சொல்கிற சென்டர் போர்ஷன் இருக்குல்ல, அதில் ஹையஸ்ட் கான்சென்ட்ரேட்டட் குர்குமின் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த விரலாக இருக்கிற மஞ்சளில் கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருக்கும். நம்ம வீட்லேயே வாங்கி அரைக்கும் போது யூனிஃபார்மாக எல்லாமே நம்ம அரைப்போம். அதனால ஹையஸ்ட் கான்சென்ட்ரேட்டட் மஞ்சள் பொடி நமக்கு கிடைக்கும். இங்கே பாருங்கள், கையில் எவ்வளோ மஞ்சளாக இருக்குன்னா, ஜஸ்ட் க்ளீன் பண்ணுற ப்ராசஸ்லேயே அவ்வளோ மஞ்சளாக இருக்குது கை. இதுலேயே உங்களுக்கு தெரியுது. அதுவும் இல்லாமல் இந்த மஞ்சளை நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப கம்மியான ஒரு பிஞ்ச் எடுத்தாலே அவ்வளோ மஞ்சள் எல்லோயிஷ் கலரில் நமக்கு வரும். சூப்பராகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இது இஞ்சியோட ஃபேமிலிங்கிறதுனால இஞ்சியில் நம்ம எப்படி தோல் சீவுறோமோ அதே மாதிரி தோல் இதில் சீவிக்கணும். இது ஆப்ஷனல் ஸ்டெப்பு தான். நிறைய பேர் தோல் சீவாமையே போடுவாங்க. பட் எனக்கு தோல் சீவிட்டு போடுறது மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சனால நான் இந்த மாதிரி பண்ணுறேன். இது பண்ணுறதுனால அந்த தோலோட கலரும் சேர்ந்து நமக்கு வராமல் நமக்கு கிடைக்கும். ஸோ பியூர் எல்லோ கலரில் நமக்கு கிடைக்கும். இந்த ஸ்டெப் ஆப்ஷனல் ஸ்டெப் தான். அடுத்தது இந்த மாதிரி தோலெல்லாம் நீங்கள் சீவிட்டு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தனித்தனியாக இந்த மஞ்சள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா பார்பாயில் பண்ணணும். பார்பாயில் ஸ்டெப் இந்த மஞ்சளை க்யூர் பண்ணுறதுக்காக இதை வாஷ் பண்ணிவிட்டு பார்பாயில் பண்ண போகிறோம். இப்போது நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த அழுக்கெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா பார்பாயிலிங் ஸ்டெப் ஏன் பண்ணுறோன்னா, அந்த மஞ்சளில் இருக்கிற ஸ்டார்ச் காம்பனண்ட் இருக்கும். ஸ்டார்ச் ஜெலட்டனைஸ் ஆகி அதை அதில் இருக்கிற கலர் யூனிஃபார்மாக எல்லா அந்த மஞ்சள் ஃபுல்லாகவும் நமக்கு பரவும். அதுக்காக தான் இந்த பார்பாயிலிங் ஸ்டெப்பு. இது எக்ஸாக்டாக 15 மினிட்ஸ் நம்ம பார்பாயில் பண்ணணும். அதுக்கு மேலே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு 15 மினிட்ஸ் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பார்பாயிலிங் பண்ணணும். பார்பாயிலிங் பண்ணி எடுத்த மஞ்சளை நான் ஒரு ஆக்சுவலாக என்ன பண்ணணுன்னா பொடியாக கட் பண்ணணும். பொடியாக கட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஸோ என்ன பண்ணுறேன்னா ஓரளவுக்கு 1-2 கட் பண்ணிவிட்டு பிளெண்டரில் ஒரு பல்ஸ் போட்டு எடுத்துடலாம். நம்ம பிளெண்டரில் ஒரு பல்ஸ் போட்டு எடுத்ததுக்கப்புறமா நம்ம இந்த பிளேட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். கை பாருங்கள் எவ்வளோ மஞ்சளாக இருக்குன்னு. நீங்கள் க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு அந்த ஸ்டெயின் ஆகக்கூடாதுன்னா க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் நைஃப் கூட மஞ்சளாக மாறிடும். அவ்வளோ கான்சென்ட்ரேட்டடாக இருக்கும். இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சன்ட்ரை பண்ணிட்டேன். இது 2 டேஸ்க்கு அப்புறம் சன்ட்ரை பண்ண அந்த இதே தான் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வச்சோம் இல்லையா, அது 2 டேஸ்க்கு அப்புறம் இப்படி ஆகிடும். ஜஸ்ட் 2 டேஸ் காய விட்டால் போதும். காஞ்சதுக்கு அப்புறமா எவ்வளோ சூப்பராக ஆகிடுச்சு பாருங்கள். இதை மிக்சியில் நம்ம டைரெக்டாக பவுட்ரு பண்ணிக்கலாம். இவ்வளோ ஈஸியாக வீட்டில் மஞ்சள் பொடி பண்ண முடியும்னு தெரிஞ்சிருந்தால் நம்ம இவ்வளோ நாள் நம்ம பவுடர் வாங்கியிருக்கவே மாட்டோம். பிகாஸ் அவ்வளோ ஈஸி அண்ட் சிம்பிளாக நமக்கு கான்சென்ட்ரேட்டடாக ஹையஸ்ட் குர்குமின் கண்டென்ட்டோட வீட்டிலேயே மஞ்சள் பொடி நம்ம ரெடி பண்ணிட முடியும். சிம்பிள் அண்ட் ஈஸி ஸ்டெப்ஸ் தான். ஃபஸ்ட்டு அந்த தோலை இது பண்ணணும். அது கூட ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் பார்பாயிலிங், அதுக்கப்புறம் சன்னில் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைரெக்டாக பல்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நிறைய குவான்டிட்டி பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு மெஷினில் கடையில் கொடுத்து மில்லில் கொடுத்து அரைச்சி வாங்கிக்கலாம். இனி நீங்கள் வீட்லேயே பண்ண ஆரம்பிச்சிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.